அதாவது எம்டிஆர்எஃப்னு சொல்றது, பிரேமாஸ் லைஃப் சயின்சஸ் கூட சேர்ந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணிட்டு நாங்கள் கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது என்ன இதில் புதுசாக நாங்கள் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஜெனட்டிக்ஸ், ஜெனோமிக்ஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஜீன்ஸ் அணுக்கள் பாடியில் இருக்கிறதா நமக்கு வந்து ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு பேசிஸ்ன்னு சொல்லலாம். இதை வந்து ஸ்டடி பண்ணுறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா இப்போ ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இதில் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் தான் வந்து இந்த ஹோல் ஜினோம் சீக்வன்சிங் சொல்ல, அதாவது நம்ம பாடியில் இருக்கிற உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு ஜீனும் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு ஹோல் சீக்வன்ஸை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறதுன்னா முன்னெல்லாம் திங்க் பண்ணவே முடியாது அது மாதிரி பண்ணுறதுக்கான. இப்போ வந்து இருக்கிற மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸில் இப்போ நோவாசிக் எக்ஸ்பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது எக்யூப்மெண்ட் வந்திருக்கு, லேட்டஸ்ட்டு. அதை வந்து இந்த பிரேமாஸ் லைஃப் சயின்சஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்ககிட்ட இத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது, பிளட் சாம்பிள்ஸு, இது டேட்டா எல்லாம் இருக்குது, நாங்கள் வந்து எங்களுடைய எக்யூப்மெண்ட் வச்சுட்டு ஒரு ரிசர்ச் கொலாபரேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். நீரிழிவு நோய் எதனால் வருது, எத்தனை வகையான நீரிழிவு நோய் இருக்குது, அது ஏன் சிலவங்களுக்கு மாத்திரம் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஏன் வருது, சில குழந்தைங்களுக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்கும், அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படாது, ஆனால் சில குழந்தைங்களுக்கு இன்சுலின் தேவைப்படும். இதெல்லாம் வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிட்டா கண்டுபிடிக்க முடியும். எங்களால் வந்து இந்த சின்ன கை குழந்தைக்கு கூட இன்சுலின் இல்லாமல் மாத்திரைது கூட நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அது வந்து பண்ணணும். அதே மாதிரி நீரிழிவு நோயிலேயே டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குது, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது, டைப் 5ன்னு போடணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் ஆஃப் யங், மோடின்னு சொல்ல, MODY, அது ஒரு டைப் ஆஃப் டயபெட்டிஸ். இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா சும்மா பிளட் டெஸ்ட்னால எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, ஜெனோமிக் டெஸ்டிங் பண்ணணும். இப்போ ஜெனோமிக்ஸ்ன்றது ஒரு ஃபெசிலிட்டி. அது கூட வந்து புரோட்டியோமிக்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த ஜீன் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா புரோட்டீனை ஸ்டடி பண்ண, அதுதான் புரோட்டியோமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒன்று வந்திருக்கு. எபிஜெனட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது ஜீன் இருக்குது, ஆனால் அந்த ஜீனை வந்து ஆன் பண்றதும் ஆஃப் பண்றதும் வந்து அந்த என்விரான்மெண்ட், சுற்றுப்புற சூழ்நிலை காரணங்கள், அதுதான் எபிஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்றது. இதுவரைலாம் நாங்கள் பண்ணதில்லை, அதுவும் இப்போ ஆரம்பிக்க போறோம். ஸோ இந்த மல்டி ஓமிக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஜெனோமிக்ஸ், புரோட்டியோமிக்ஸ், டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ், மல்டியோ, இதெல்லாம் வந்து சேர்ந்து முதல் தடவையாக ஒரு நீரிழிவு நோய் மருத்துவமனையில, ஒரு நீரிழிவு நோய் ஆராய்ச்சி மையத்துல இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே ஒரு டயபெட்டிக் சென்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்க போறோம். இதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 புது ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம்னு இருக்குது. அண்ட் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் கூட வந்துட்டு இருக்கு. நேஷனலி ஆல்சோ எல்லா பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் கூட நாங்கள் ஒர்க் பண்றோம். ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், CDC டெல்லி, அப்புறம் நிம்ஹான்ஸ் பெங்களூர், இவங்க கூட எல்லாம் நாங்கள் கொலாபரேட் பண்ணிட்டு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத், இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு மக்களுக்கு ரொம்ப சுலபமாக நீரிழிவு நோயை டயக்னோஸ் பண்ணிட்டு, சிகிச்சை முறைகளை இம்ப்ரூவ் பண்ணிட்டு, நீரிழிவு நோய் இன்னும் நல்ல கண்ட்ரோல்ல வச்சுட்டு, நீரிழிவு நோய் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடித்து அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஐடியாஸ் வந்து இந்த கொலாபரேஷன்னால நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். வந்து ஒரு பீஸ் மீலா செய்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஜீன் நம்ம ஏதாவது சஸ்பெக்ட் பண்ணா இந்த வியாதி இருக்குமா, அதுக்கு ஒரு ஜீன் இருக்கும், அந்த ஜீனை மாத்திரம் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு அப்போ இன்னொன்று நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இப்போ நாங்கள் பண்ண போகிறது அந்த மாரி இல்லை, ஹோல் ஜீனோம், ஹோல் பாடியை வந்து ஃபுல் ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் வந்து ஒரே டைம்ல வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து அதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம திங்க் பண்ணாதது வந்து அதில் கண்டுபிடிச்சிடுவோம். இன்ஃபேக்ட் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் ஜீன்ஸை பற்றி பேசும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் ஜீன், இந்த டைப் 2 டயபெட்டிஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஜீன் வந்து TCF7L2ன்னு சொல்றது ஒரு ஜீன். அந்த ஜீன் முதல்ல கண்டுபிடிக்கும் போது அதை பற்றி யாருமே திங்க் பண்ணதே இல்லை. திடீர்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதை காட்டிடுச்சு, என்ன அது புதுசா வந்திருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஜீன் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸட் ஐடியாஸ்ல போனா இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னா சம்டைம் வி மே பி ராங், கம்ப்ளீட்டா தப்பா இருக்கலாம். அதனாலதான் இப்ப AI இஸ் ஏபிள் டு டூ பெட்டர் தென் அஸ், பிகாஸ் நம்ம வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும். அஃப்கோர்ஸ் 80% கரெக்டா இருக்கும், 90% கரெக்டா இருக்கும், 10% we could be wrong. இது ஒரு வயசும் இல்லாம கம்ப்ளீட்டா ஹோல் ஜீனோம் ஸ்டடி பண்ணும்போது புது புது ஜீன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறோம், which we never thought of at all.
அதுதான் அட்வான்டேஜ். தட் இஸ் சம்திங் நியூ. முதல்ல நாங்கள் பண்ணப்போ இதுவரைலாம் அது பண்ணதில்லை. திஸ் இஸ் நாட் ஏ டெஸ்ட் டன் கமர்ஷியலி. ஸோ இது வந்து ஒரு பேஷண்ட் வரும்போது நீங்கள் இந்த டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக நாங்கள் ரிசர்ச்சுக்காக பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு ஒரு சார்ஜும் கிடையாது. கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக தான் நாங்கள் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் சப்போஸ் இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் இப்போ பாம்பேலேருந்து கேட்டாங்க, ஒரு கல்கட்டாலேருந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு 1000 பேருக்கு ஸ்டடி பண்ணி கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு காஸ்ட் இருக்குது. ஸோ வி வில் நாட் பி ஏபிள் டு டூ கம்ப்ளீட்லியாக ஃப்ரீ. ஒரு குழந்தைக்கு பண்ணோம்னா அது மாதிரி பண்ணலாம். பட் ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுடைய ப்ராஜெக்ட் எங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா வில் ஹேவ் டு சார்ஜ். பட் வில் பி காம்படிட்டிவ். மார்க்கெட் இருக்கிறதோட வில் ரொம்ப காம்படிட்டிவாக. வி டோன்ட் வாண்ட் மேக் மணி அவுட் ஆஃப் திஸ். வி வாண்ட் டு சர்வீஸ் பீப்புள். ஸோ அந்த மாதிரி பிகாஸ் எக்யூப்மெண்ட் இஸ் அவைலபிள், நிறைய டைமும் இருக்கும் அதில் பண்ணுறதுக்கு. ஸோ மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா வில் டூ இட் அட் காஸ்ட் ப்ரைஸ் ஆர் சம் இதை வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். பட் நாட் ஃபார் த பேஷண்ட். பேஷண்ட்டுக்காக வி வில் நாட் சார்ஜ். திஸ் இஸ் நாட் எ கமர்ஷியல் ப்ராஜெக்ட் அட் ஆல். பேஷண்ட்டுக்காக பேஷண்ட் வில் நாட் பே எனிதிங் ஃபார் திஸ். சரியா? ஓகே.